விடியற் காலை பொழுது பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாம இறைவனை வழிபாடு செய்தால் ஒரு மடங்கல்ல 1000 மடங்கு பலன் அதிகம். இந்த மார்கழி மாசத்துல நமக்கு பூஜை செய்தால், இறைவனை வழிபாடு செய்தால் அவ்வளவு பலன் கிடைக்கிறது. அதனால்தான் அந்த மார்கழி மாசத்தில் நமக்குரிய பூஜையை நாம கண்டிப்பாக செய்தால் போற காலத்திற்கு புண்ணியத்தை தரும். அது என்ன போற காலம்னு ஒரு காலம் இருக்கா? எல்லாரும் நினைக்கிறோம் இந்த பூமியில நமக்கு ஆயுள் முடிஞ்சிட்டு நம்ம நேர சொர்க்கம் போயிடுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா, நான் எறும்புக்கு கூட துரோகம் இழைக்கவில்லை, இறைவன் என்னை நேர பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி கொண்டு போயிடுவார் அப்படின்னு நினைச்சுக்கணும். ஆனா அதெல்லாம் உண்மையானா இல்லை. இங்கிருந்து நமக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு 86,000 கோடி காத தூரம் இருக்கிறதா? 86,000 கோடி காத தூரம். அவ்வளவு தொலைவு இருக்கிற பொழுது அப்போ நமக்கு ஒரு காத தூரத்திற்கு 7 கிலோமீட்டர். அந்த 7 கிலோமீட்டர்னா 60,02,000 காத, அதாவது கிலோமீட்டர் தொலைவு நடந்து போகணும். நான்மா இந்த உடம்பை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா அப்படி நடந்து போகிற பொழுது தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்காது. தவிச்ச வாய்க்கே தண்ணி கிடைக்காது. இப்ப எங்கெல்லாம் பெருமாள் கோயில்ல கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டுருக்கோமோ அது வழியில வருமா? அந்த தீர்த்தம் வழியில வரும். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் சிவன் கோயில்ல பாலாபிஷேகம் பிரதோஷத்தன்னைக்கு செய்யப்பட்ட சாப்பிடுறோமோ அது அங்க வருமா? சரி, அது மட்டும் தான் வருமா? எங்கெல்லாம் நாம என்னென்ன பூஜைகள் செய்கிறோமோ அந்த பூஜைக்குரிய பலன் அந்த வழியில போற வழியில அனுபவிக்கும். அப்ப அந்த அனுபவிக்கக்கூடிய அதான் போற காலத்திற்கு புண்ணியத்தை செய்யும். போற காலத்துக்கு புண்ணியத்தை பண்ணும். அது இளமையிலே செய்வது ரொம்ப சிறப்பு. தானமும் தர்மமும் பண்ணணும். அதே மாதிரி இறை வழிபாடு செய்யணும். அதைத்தான் நீங்க சொல்லுகிற பொழுது மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் பகவான் கீதையில சொல்றார். அப்ப அந்த கீதையில பகவான் சொல்லுகிறது மாதங்கள்ல புரட்டாசியா இருக்கேன்னு சொல்லுங்க. புரட்டாசி மாதத்துக்கே உரியவர். ஆனா அதை சொல்லல. ஆனா என்ன சொல்றாரு? மார்கழியாக இருக்கு. ஏன்? இந்த தேவர்கள் வணங்குகிற பொழுது மனிதர்களும் சேர்த்து வணங்குகிற பொழுது பலன் அதிகம், கூடுதல் பலன் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இங்க சொல்றாரு. அப்படின்னா இந்த மார்கழி மாசம் எவ்வளவு முக்கியம்ன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ நாளை ஒரு நாள் தான் மார்கழி, நாளைக்கு போகி பண்டிகை. அப்ப இங்க சொல்லுகிற இந்த மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டுக்கு தனி சிறப்பு. யாரெல்லாம் மார்கழி மாசம் 30 நாளும் ஆலயம் தொழுகிறார்களோ, ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? காலத்துக்கு நன்று. எந்த காலத்திற்கு? போகிற காலத்துக்கு நன்று. போகிற காலத்திற்கு. அப்ப எந்த காலம்? அடுத்த ஒரு பிறவிக்கும் நல்லது. நம்ம இங்க சொல்றோமே, இந்த உடம்பை விட்டுட்டு இந்த ஆன்மா பிரிஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு பிரேத உடல் எடுத்து அதுல இந்த 86,000 காத தூரம் போகுது. அந்த காத தூரத்திற்கு நம்ம செல்லும் பொழுது நமக்கு இது வருமா? பின்னால் அதுக்குதான் பறவைகளுக்கு தண்ணி வைக்கணும், பசுமாட்டுக்கு தண்ணி வைக்கணும். அதே மாதிரி நம்மால முடிஞ்சவங்க தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும். ஏன்? நான் நல்லா வயிற்று அடிச்சுட்டே போவோம். பசி பசி பசி, தண்ணி தாகம் தாகம் தாகம், இந்த உடம்பெல்லாம் எரியுது, அப்புறம் பசி எடுக்குது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு போறோமே, ஓன்னு அழுதுகிட்டே போவோம். இதெல்லாம் இந்த கொடுமையெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுதான் போற காலத்துக்கு புண்ணியம். அப்ப இங்க சொல்லும் பொழுது சொல்றார், என்ன சொல்றாங்க? மாணிக்கவாசக பெருமான் சொல்றார், பைங்குவலை கார்மலரார் செங்கமல பைம்போதால் அங்கங் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால்
தன்கண் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புகபாய்ந்து பாய்ந்து நம் சங்கச் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூப்புணல் பாய்ந்து ஆடையோர் எம்பாவாய். இங்க சொல்லும் பொழுது சொல்லு பை குவலை கார் மலரார். இந்த பெண்கள் எல்லாம் மாணிக்க வாசக பெருமான் சொல்ற தலையில பூச்சூடிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டாள் பிராட்டியார் சொல்ற பாவை நோன்பு இருக்கும் பொழுது செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும். அப்பனா என்ன செய்ய மாட்டோம்ட்டாங்க, மலரிட்டு நாம் முடியும் மை என்ன பண்ண மாட்டோம், கண்ணுக்கு மை தீட்ட மாட்டோம், மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும் அந்தனையும் பிச்சையும் கை காட்டி உயுமாறு உகந்தேலோர் என்பார்கள். ஆந்தனையும் கையில நிறைய தான தர்மத்தை பண்ணி இதெல்லாம் செய்யக்கூடாதெல்லாம் செய்ய மாட்டோம். ஆனா இங்க என்ன சொல்றார், சிவபெருமானை வணங்குவதற்கு போகக்கூடிய பெண்கள் கூந்தல்ல பூக்களை சூடி இருக்கிறாங்க. அப்படி சூடி கொண்டுதான் நீராடுவதற்கு போகிறாங்க. அப்படி போகிற பொழுது பைங்குவலை கார்மலரால் செங்கமல பை போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால். இந்த மார்கழி மாசம் எல்லா ஜீவன்களுக்கும் இச்சை உண்டாகும், எல்லா ஜீவன்களுக்கும். அதனால் இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், அந்த மாதிரி எண்ணத்தில் போகாமல் இங்க பைங்குவலை கார்மலரா எங்கள் பிராட்டி போன்று இசைந்து பொங்கு மடு. அப்பனா என்ன அர்த்தம், எம்பிராட்டி எப்பையும் இறைவனை விட்டு பிரியாம இருக்கா. சிவபெருமானை விட்டு பராசக்தி என்னைக்கும் பிரிஞ்சது கிடையாது. ஏன், அர்த்தநாரீஸ்வர சொரூபம் இடது பாகத்தை பெற்றிருக்கிறார், இடது பாகத்தை பெற்றிருக்கிறார். அதனால இங்க எப்படி பிரியாம இருக்காலோ அது மாதிரி இங்க நாமும் இறைவனை விட்டு பிரியக்கூடாது. அப்படி பிரியாமல் இருப்பதற்கு நமக்கு வாய்த்த நோன்பு இந்த பாவை நோன்பு. அதை செய்வதனால இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு தொன்று தொட்டு கூடிக்கொண்டே இருக்கும். எப்படி பிரியாமல் இருப்போமோ அது மாதிரி பிராட்டியாரும் இறைவனும் பிரியாமல் இருப்பது போல. அதுக்கடுத்து அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால். ஒரு பாம்பு இன்னொரு பாம்போடு பின்னி கொண்டிருக்குமா, அது மாதிரி நம்ம பக்தி இருக்கணுமா. யாருகிட்ட, இறைவனோடு பின்னி பிணைதல்னு ஒரு அர்த்தம். இறைவனோடு எப்பயும் நம்ம பின்னி பிணை. தன் கண்ணு மலம் கழுவுவார் வந்து சார்தலினான். நம்ம கிட்ட 3 மலம் இருக்கு, ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம். இந்த 3 மலம் இருக்கு நம்ம கிட்ட. அது என்ன ஆணவ மலம்? நமக்கெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டோம்னா ஆணவம் வந்துருக்கு. பிரம்மா கொஞ்சம் படிச்சுட்டார், பிரம்மா கொஞ்சம் படிச்சார். அப்ப படித்தவர் என்ன பண்ணார், நான் தான் பெரியவர். யாரை எதிர்க்கிறார், அப்பாவை எதிர்க்கிறார். படைக்கிற தொழில் பெருசுன்னு எதிர்த்தார். காக்கும் தொழில் பெருசா, படைக்கிற தொழில் பெருசா, 2 பேருக்கும் சண்டை வருது. 1000 வருஷம் அப்பா பிள்ளை சண்டை போடுறாங்க. யார் செய்யற தொழில் பெருசு, யார் பெரியவர், சண்டை வருது. அப்ப இங்க சொல்லும் பொழுது சொல்றார், நமக்கு மலம் கழுவார். 2 பேருக்கு என்ன வந்தது, ஆணவம் வந்தது. அப்ப அந்த ஆணவ மலத்தை கழுவணும். நம்ம மனசுக்குள்ள எல்லாம் கூட ஆணவம் வந்துடும். என்னது, கொஞ்சம் படிச்சுட்டார், கொஞ்சம் ஏதாவது தெரிந்து கொண்டார். என்ன நினைக்கிறான், நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா, எனக்கு யாரெல்லாம் தெரியும் தெரியுமா, நான் என்ன பதவியில் இருக்கேன் தெரியுமா, நான் யார் தெரியுமா. இறைவனிடத்துல எல்லாம் ஒண்ணுதான். எறும்பும் ஒண்ணுதான், ஈயம் ஒண்ணுதான், பாம்பும் ஒண்ணுதான், பறவையும் ஒண்ணுதான், மனிதரும் ஒண்ணுதான், தேவரும் ஒண்ணுதான். இறைவனிடத்துல எல்லாம் என்ன, அவரவர்கள் புண்ணியத்திற்கு ஏற்றார் போல அறிவை கொஞ்சம் கூடி தந்திருக்கார். ஈக்கு ஒரு அறிவு, எறும்புக்கு ஒரு அறிவு, கரையானுக்கு ஒரு அறிவு, மரம் செடி கொடிக்கு ஒரு அறிவு, அதே மாதிரி பறவைகளுக்கு ஒரு அறிவு, விலங்குகளுக்கு ஒரு அறிவு. நம்மில் சில பேர் இன்னும் விளங்காவே இருக்கு. நம்மள சில பேர் இன்னும் கொஞ்சம் அப்படியே இருக்கும். கல்ல கட்டு, என்னன்றா கல்லு கட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா,
அதுக்கும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்ல கண்டா நாயை காணும். நாயை காணுறதுல கல்லை கண்டால் நாயகனை காணும். கடைசியில் என்ன பண்ணிட்டான்னா நாயின்ட்டான். நம்ம பழமொழி எந்த பழமொழியெல்லாம் சரியா புரிஞ்சு வச்சிருக்கோம்? ஒன்றும் கிடையாது. எல்லா பழமொழியும் நமக்கேற்ற மாதிரி புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம், நம்ம அறிவுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். கல்லை பார்த்தா அது கல்லுன்னு பார்த்தா அங்க உள்ள இருக்கக்கூடிய நாயகன் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான். உள்ள இருக்கக்கூடிய நாயகன் இப்போ ஒவ்வொரு சிலையும் கல்லினால் செய்யப்பட்டிருக்கிறது, கட்டையினால் செய்யப்படுகிறது. அப்போ கல்லை கண்டால் நாயகனை காணோம் என்பது அர்த்தம். கடைசியில் இந்த நாய் அப்படின்ற நாயகன் அப்படின்னு வர்றத அது மேல ஒரு புள்ளிய வச்சு அந்த கன்னை தூக்கி வெளியில போட்டான். கல்லை கண்டா நாயை காணும், கல்லை கண்டா நாயை காணும் அப்படின்ட்டா. கல்லை கண்டால் நமக்கு கல்லாக நம்ம மனம் நினைத்தால் அங்க உள்ள இருக்கக்கூடிய இறைவன் யார் என்பதை நம்மால் உணர முடியாது. இல்ல நாயகனை உணர்ந்து விட்டால் கல் நம் கண்ணுக்கு தெரியாது. கல் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்ப என்னவா பார்ப்போம்? அவர் ராமர், அவர் ஆஞ்சநேய சுவாமிகள், அவர் பிள்ளையார், அவர் முருகர், அவர் அம்பாள், அவர் சிவபெருமான், அவர் குரு பகவான், அது நவகிரகம், இதான் தெரியணும். அதுக்கு வந்த பழமொழிதான் கல்ல கண்டா நாயகனை காணோம் அப்படிங்கிறதான் கடைசியில மருவி போய் கல்ல கண்டா நாய காணோம், கல்ல கண்டா நாய காணோன்ற பழமொழியா மாறிட்டு இங்க சொல்லும் பொழுது தங்கள் மழம் கழுவார். நம்ம ஆணவ வந்துட்டா நமக்கு இறைவன் என்னவாக தெரிவாராம்? கல்லாக தெரிவார். ஆணவம் நமக்கு இல்லை என்றால் நாயகனாக தெரிவார். இறைவன் நமக்கு என்னவாக தெரிவார்? தெய்வமாக தெரியும். அதனால நீங்கள் சொல்லும் பொழுது தங்கள் மழம் கழுவுவார். ஆணவ மலம், கண்ம மலம். எல்லாம் கோயிலுக்கு வரமே என்ன காரணம்? கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றமே என்ன காரணம்? அங்க நித்திய பூஜைகள் செய்யறமே என்ன காரணம்? மலர் தொடுத்து மலர் அலங்காரம் செய்யறமே என்ன காரணம்? அணிகலன்களை எல்லாம் ஆபரணங்களை எல்லாம் போட்டு அலங்காரம் செய்யறமே என்ன காரணம்? அபிஷேகம் செய்வதற்கு என்ன காரணம்? கர்ம மலத்தை போக்கும். நம் கர்மான்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிறவியில் அரிய பிறவி, அரிது அரிது மானடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்து அந்த கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையில் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயத்த காலையில் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது, தானமும் தவமும் தான் செய்த காலையில் வானவர் நாடு வழி திறந்திடுமே. மனித பிறவி அவ்வளோ பெரிய பிரிவி. ஆனா இதுல பொருளை இச்சிக்கிறோமே தவிர இறை திருவருளை இச்சிப்பது கிடையாது. அவா இதுக்கு மேல இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். ஆசை பிறவிக்கு அடிப்படை காரணம். அதனால இங்க சொல்ற தங்கள் மலம் கழுவுவார் வந்து சாத்தலினா. இங்க அங்க இருக்கக்கூடிய குலம், ஆறு, புனல், இதுல எதுலையாவது ஒன்று இந்த மார்கழி மாசத்துல நீராடணும். அப்படி நீராடுகிற பொழுது தங்களுடைய ஆணவ மலத்தை கழுவணும். ஆணவ மலத்தை கழுவணும். அதுக்கப்புறம் கர்ம மலத்தை கழுவணும். கர்ம மலம்னா என்னது? இந்த பூமியில 66,000 கோடி தீர்த்தங்கள் இருக்கிறது. நம்ம எல்லாம் ஒரு கடல்ல போய் நீராடுறோம், ஒரு கங்கையில போய் நீராடுறோம், ஒரு காவேரியில போய் நீராடுறோம்னா ஒரு 3 கை தீர்த்தத்தை எடுத்து அந்த தீர்த்தத்திலே மீண்டும் ஊற்றணும். ஊற்றும் பொழுது என்ன சொல்லணும்? கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி போன்ற புண்ணிய நதிகள் எல்லாம் வந்து நம்ம நாட்டுல முக்கியமான பாவத்தை தீர்க்கக்கூடிய நதி எதுன்னா காவேரி, பாலாறு. இதையெல்லாம் மனசுல தியானம் பண்ணிட்டு எங்கள் தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, 21 தலைமுறை யாரேனும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் விலகி எங்கள் கர்மாவை தீர்த்து எங்களுக்கு மோட்சம் என்கின்ற ஒன்றை தர வேண்டும் சுவாமி. அதனால் இந்த தீர்த்தத்தில் 66,000 கோடி தீர்த்தமாக இதை நினைத்து நான் இதில் நீராடுகின்றேன். நான் ஒருவன் நீராடினால் என் சந்ததி மொத்தமே நீராடியது. இதுக்கு பேர் தீர்த்த யாத்திரைன்னு பேரு. எங்கெல்லாம் கோயில் குளத்துல நாங்க குளிக்கிறோமோ அதெல்லாம் தீர்த்தம், அதெல்லாம் தீர்த்த யாத்திரை.
அப்ப அந்த 66,000 கோடி தீர்த்தத்தை ஒரு நிமிஷம் மனசுல நினைச்சுக்கணும். பேர் தெரிய வேணாம், தெரிஞ்ச பேர் மட்டும் சொல்லிக்கலாம். கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி, பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லிக்கலாம். எந்த நதி தெரியுதோ அதை சொல்லலாம். இது மட்டும்தான் தெரியுதுன்னா அந்த நதி பேரை மட்டும் சொல்லிட்டு 66,000 கோடி தீர்த்தமும் இங்கு எழுந்தருளி என் பாவத்தை போகணும் அப்படி பிரார்த்தனை. அதனால இங்க சொல்றார், தன் கர்மாவை தீர்க்கணும். ஒன்று, இன்னொன்று 3 மலம் சொல்றாரு இங்க. எனது ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம். இப்ப ஆணவம் ஏற்கனவே நம்ம ஆணவ மலத்தை பார்த்துட்டோம். யாரு? பிரம்மா நாராயணன் 1000 வருஷம் தேடினாங்க இறைவனை, கிடைக்கல. ஏன்? ஆணவத்தால் தேடினால் ஆண்டவன் கிடைக்க மாட்டான். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இந்த சுவாமி பூஜை எல்லாம் என்னாலதான் நடக்குது. நான் தான் இன்னைக்கு அபிஷேகம், நான் தான் இன்னைக்கு உபயதார், நான் தான் இன்னைக்கு எல்லாம் பண்றேன். சில பேர் பார்த்தீங்கன்னா டியூப்லைட் போட்டுட்டு அந்த டியூப்லைட்ல இவர் தான் உபயம்னே எழுதி வச்சிருப்பான். ஃபேன் வாங்கி கொடுத்துட்டு இவர் தான் ஃபேன் வாங்கி கொடுத்தேன்னு எழுதி வச்சிருப்பார். அங்கெல்லாம் நீங்க எழுதுனா ரிஜிஸ்டர் ஆக போறதில்லை. நீங்க வாங்கி கொடுத்த உடனே அங்க ரிஜிஸ்டர். நீங்க ஒரு சொம்பு பால் வாங்கி கொடுத்தீங்கனாலும் அந்த சொம்பு பால் எங்க ரிஜிஸ்டர் ஆகும்? அங்க ரிஜிஸ்டர். நீங்க ஒரு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாலும் அது அங்க ரிஜிஸ்டர். நீங்க ஒரு கோயிலை துடைத்திருந்தாலும் அங்க ரிஜிஸ்டர். நீங்க என்ன செய்கிறீர்களோ அது அத்தனையும் எங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகணும். இங்க பண்ணணும்னு அவசியமே இல்லை. அங்க அவங்களுக்கு தெரியும் யார் என்ன பண்றா, யார் என்ன பண்ற. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் அரசன் அன்னைக்கே தண்டனையை கொடுத்துருவான். ஆனா தெய்வம் நின்று கொடுக்கும். அது அரசன் அன்னைக்கே கொடுப்பான்னு அர்த்தம், தெய்வம் நின்று கொடுக்கும்னு அர்த்தம். இங்க 3 மலத்தை கடுவம் பெற பொழுது, ஒரு மலம் ஆணவ மலம், 2வது மலம் கண்ம மலம். அப்போ நாமெல்லாம் எதுக்காக கோயிலுக்கு வரோம்? கர்மாவை தீர்ப்பதற்கு. அரிய பிறவின்னு சொன்னல. ஏன் ஆடு மாடெல்லாம் வர்றதுல? அறிவில்லை. அறிவிருந்தா மட்டும்தான் ஆண்டவனை வணங்க முடியும். அறிவில்லாத ஜீவிகள் எப்படி கோயிலுக்கு வரும்? வருமான வர எங்கேயாவது பார்த்துக்கிறீங்களா? நாய் வந்ததா, பசு வந்ததா, பூனை வந்ததா, எலி வந்ததா, பாம்பு வரும். ஆனா எல்லாம் ஒரு பிறவியில எல்லாமே பூஜித்திருக்கிறது இறைவன். பூஜை செய்து முக்தி அடைந்திருக்கிறது. ஆனா நம் மனிதர்கள் மட்டும் ஒவ்வொரு ஜென்மாவிலும் என்ன செய்யணுமா? கர்மத்தை தீர்க்கணும். அந்த கர்மா ஒண்ணு வழிபாடு, இன்னொன்னு நம் தாய் தந்தையருக்கு செய்யக்கூடிய கர்மா. இப்பெல்லாம் வெளிநாட்டுல போய் பணம் சம்பாதிக்கணும்ன்ற பேர்ல வெளிநாட்டுக்கு போயிட்டு அப்பம்மா இறந்து போயிட்டா கூட எதுக்கு வர்றதில்ல? கர்ம காரியத்திற்கு வர்றதில்ல. எதுக்கு வர்றதில்ல? கர்ம காரியத்திற்கு வர்றது. அப்படி கர்ம காரியத்திற்கு வரலன்னா அவ என்ன பண்ணா? மீண்டும் ஒரு பிறவி எடுத்து மீண்டும் அவளுக்கு கர்மா பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டான். பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து இப்படியே போயிட்டு இருப்பான். பிறப்பதே தொழிலாக வச்சுட்டு இருப்பான். அப்ப என்ன செய்வது? கர்மாவை தீர்க்க முடியவில்லை. அப்ப என்ன பண்ணணும்? தாய் தந்தையர் இறந்தால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாவை சரியா செய்யணும். நித்திய கர்மான்னு ஒண்ணு இருக்கு. நம்ம செய்யறதெல்லாம் நித்திய கர்மா. எது? காத்தால எழுறது, பல்லு தேய்க்கிறது, குளிக்கிறது, மலசனம் போறது, அப்புறம் கோயிலுக்கு போறது, விபூதி தரிப்பது, இறை நாமத்தை சொல்லுவது, தேவாரம் பாடுவது, பிரபந்தம் பாடுவது, இதெல்லாம் நித்திய கர்மா. ஒரு நாள் கூட இதை தவற விடக்கூடாது. 3 வேளை சாப்பிடுறோமா? 3 வேளை. அப்ப என்ன பண்ணணும்? என்னைக்காவது போக முடியாவிட்டால் என்ன பண்ணணும்? இருந்த இடத்துல இருந்தே நம்ம வீட்டிலேயே பூஜை அறைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த அறையில அவரவருக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும் இல்லையா? அந்த குலதெய்வத்தை ஒரு நிமிஷம் மனசுல தியானிக்கணும். இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி சொல்லி, இது நித்திய கர்மா. இந்த நித்திய கர்மாவை எவர் செய்யலையோ அவர் என்ன ஆகிறார்? தண்டனைக்கு உரியவராக ஆகிறார். தண்டனைக்கு உரியவராக ஆகிறார். அப்போ இந்த கர்மா என்று சொல்லக்கூடியதை எங்க வந்து கழுவுவார்கள் அப்படின்னா
இறைவனுடைய திருவடியில வந்து கழுவணும் இந்த கர்மாவை. அதனால இங்க சொல்லுகிற பொழுது தங் கண் மலம் கழுவுவார் வந்து சாத்தலினார். அப்போ ஒரு மலம் ஆணவ மலம், இன்னொன்று கர்ம மலம். இன்னொன்று கர்ம மலத்துக்கு இப்ப உதாரணம் சொல்லி இருக்கேன். அப்பம்மாவுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியையை தயவு செய்து செய்யுங்கள். நீ பிறவி போனா எப்பிறவி வாய்க்குமோ தெரியாது. நீங்க செய்யற ஒரே ஒரு புண்ணியம் உங்க பிள்ளைக்கு, எல்லாரும் என்ன நினைக்கிறேன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், சொத்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறா. ஆனா நீ செய்ய வேண்டிய கர்மாவை சரியா செய்தால் உன் பிள்ளைகளுக்கு அதுவே மிகப்பெரிய சொத்து. அதுதான் சொத்து. ஆனா எல்லாம் என்ன நினைக்கிறா, வீடு சேர்த்து வச்சிடணும், நிலம் சேர்த்து வச்சிடணும், ஒரு 10 வீடு வாடகை வரணும், ஒரு 100 சவரம் சேர்த்து வச்சுடணும், நிறைய சேர்த்து வச்சிடணும், அப்படிதான் நினைக்கிறேன். காரு பங்களா இதெல்லாம் தான் சொத்துன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் சொத்தே இல்லை. இதெல்லாம் சொத்து ஆண்டவன் ஆயில கொடுத்தா அனுபவிக்கலாம். ஆண்டவன் ஆயில கொடுக்கலன்னா போச்சு. ஆண்டவன் ஆயிலையும் கொடுத்து நோயும் கொடுத்தானா அதுவும் போச்சு. மொத்த சொத்து எங்க போவோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். சிறுக 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 போயிட்டே இருக்கும். இவரும் அனுபவிக்க முடியாது, அவரை சார்ந்தவர்களும் அதை அனுபவிக்க முடியாது. ஏன்? ஒருவர் வீட்டுல நோய்வாய்ப்பட்டிருக்கா, 10 வருஷமா நோய்வாய்ப்பட்டிருக்கா, அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வர்றது போறதுமாவே இருந்தா என்ன பண்ண முடியும்? செல்வம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மன நிம்மதி இருக்குமா? சில வீடுகள்ல கோடி கோடியா செல்வம் இருக்கும், அவன் கர்மத்தை அவன் தான் தொலைகள். என்ன பண்ண முடியாது? ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இங்க சொல்றார், மடம் கழுகுவார். மார்கழி மாசத்தில் எவர் ஒருவர் நோம்பிருந்து நீராடி நித்திய கர்மாவை செய்கிறாரோ அவர் பிறவி வேண்டாம்னா பிறவி வேண்டாம். எல்லாருக்கும் பிறவி எனக்கு வேண்டாம் சுவாமி, இப்பிறவி போனா எப்பிறவி வாய்க்குமோ, எனக்கு பிறவியே வேண்டாம், எனக்கு பிறவியே வேண்டாம். பிறவி கேட்ட 63 நாயன்மார்கள் ஒரே ஒருத்தர் தான் பிறவி கேட்டார். அப்பர் பெருமான் தான் கேட்டார், இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே. எல்லாம் பிறவி வேண்டாம்னா. ஏன்னா அவர் பாதியில வந்தார், இறை தொண்டுக்கு அவரு சமண சமயத்துல இருந்தார். அதுக்கப்புறமா இந்த சமயத்துக்கு வந்தார். அவருக்கு இந்த இறைவனை வழிபாடு செய்ததுல திருப்தி அடையல. அதனால கேட்டார், இன்னும் பாதிக்குமோ இப்பிறவியே. அவனா என்ன அர்த்தம்? இன்னொரு ஜென்மம் கொடு, அந்த ஜென்மத்துல பிறந்ததிலிருந்து சிவபக்தனாகவே வாழ்ந்து சிவநாமத்தை சொல்லி உன்னை பாடி 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 அந்த ஒரு ஜென்மம் முழுவதும் உன்னை தவிர வேற யாரையும் சிந்திக்க கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணார். அதனால இன்னும் பாதிக்குமோ இப்பிறவியே. ஆனா எல்லா அடியாரும் பிறவி வேண்டாம், யாரும் பிறவியே கேட்கல. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேன்னா காரைக்கால் அம்மையார். ஏன் அவ சொன்ன? ஒருவேளை என் ஆழ்ந்த மனசுக்குள்ள எதனா ஆசை இருக்கும்ல, அதுக்கு ஒரு பிறவி தருவல்ல, அதனால ஆசையே அறுத்துட்டு பிறவி வேண்டாம். இன்னொன்று, நான் ஏதாவது தெரிந்து தெரியாம பாவம் பண்ணிருப்பேன்ல, அதுக்கு ஒரு பிறவி தருவ இல்லையா? அதனால அப்பிறவியிலும் உன்னை மறவாமை வேண்டும். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேன் ஐயனே, உன்னை மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும். அறவா நீ ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டார். ஒருவேளை எனக்கு மோட்சம் கொடுக்கணும்னா நீ ஆடுற பொழுது உன் அடிய எதை பார்த்துட்டு, அந்த திரு நடன காட்சியை பார்த்துட்டே என் பிராணம் போகணும். ஒரு பெண் கேட்டாங்க இத, அவதான் காரைக்கால் அம்மையார், புனிதவதி தாயார். சிவபெருமானுடைய திருவாயினால் அம்மையே என்று அழைத்த பெருமைக்கு உரியவர்கள் 63 நாயன்மார்கள் எல்லோரும் நின்ற வாக்கில் காட்சி கொடுத்த காரைக்கால் அம்மையார் மட்டும் அமர்ந்த வாக்குல காட்சி கொடுப்பாங்க. அவ்வளவு பெருமைக்குரியவங்க. அந்த அம்மா கேட்டா, என்ன கேட்டா? ஒரு பிறவி இருந்தா, அடுத்த ஒரு பிறவி இருந்தா உன்னை மறவாம வேண்டும். அப்போ இங்க சொல்லும் பொழுது 2 மலம் இப்ப புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம்னு ஒரு மலம் இருக்கு. அதான் நம்மள எல்லாம் புடிச்சு ஆட்டி படைக்குது. எது? யாராவது பட்டு புடவை உடுத்திருந்தா இது ரொம்ப நன்னா இருக்கு, எங்க வாங்கனே இல்லை. யாராவது ஒரு நகை போட்டு எங்க வாங்கனே இல்லை, ரொம்ப நன்னா இருக்கு கேட்கணும்.
அதே மாதிரி யாராவது எதையாவது புதுசா நமக்கு தெரியாதது ஏதாவது இருந்தா, எங்க இது மாதிரி நானும் பல இடத்துல தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை சொல்வா. எங்க பார்க்கணும். அதே மாதிரி எனக்கும் ஒண்ணு வாங்கிட்டு வாங்குவோம், இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் என்னது? மாயை. இதெல்லாம் என்னது? மாயை. நிறைய நாம எல்லாம் ஆடை உடுத்தும் பொழுது இல்லாத டிசைன் வேணும், இல்லாத கலர் வேணும், இல்லாதது வேணும், இப்படிதானே போயிட்டு இருக்கோம். இந்த உடம்பை மானத்தை மறைப்பதற்கு மட்டும்தான் ஆடை. அதுல என்ன டிசைன் வேண்டியிருக்கு? அதுல என்ன பெரிய 100 ரூபாய் கட்டினாலும் அதே மானத்தை தான் காப்பாற்ற போகுது, லட்சம் ரூபாவில கட்டினாலும் அதே தான், கோடி ரூபாவில கட்டினாலும் அதே தான். வேற ஒண்ணும் மாற போறது இல்லையே. ஏதாவது மாற போகிறதா? ஆனா இந்த மாயைக்குள்ள சிக்கிக்கிறோம். எதுக்குள்ள? இந்த மாயைக்குள்ள சிக்கிட்டு இதை விட இன்னும் பெருசு கிடைக்குமா, இதை விட இன்னும் பெருசு கிடைக்குமா, இதை விட இன்னும் பெருசு கிடைக்குமா, இதை விட இன்னும் பெருசு கிடைக்கும். இந்த மாயைக்குள்ள மூழ்கும். அப்போ இந்த மாயை என்கின்ற இந்த மலத்தை அறுக்கணும்னா அவனை வணங்கணும். ஏன்? ஆசையை குறைப்பார். ஆண்டவனை வணங்கினா என்ன குறைப்பார்? ஆசையை குறைப்பார். அப்படி ஆசையை குறைத்தால் நமக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? மன நிம்மதி கிடைக்கும். என்னங்க? போதும் என்கின்ற மனமே என்னதான் ஒன் செய்யும் மருந்து. உலகத்துல மருந்துன்னு ஒண்ணு இருக்குன்னா இந்த மனசு போதும்னு நினைச்சா வேற எதுவும் தேவை, மருந்தே தேவையில்லை, டாக்டர் கிட்ட போகணும் தேவையில்லை, வேற எதுவும் தேவையே கிடையாது. போதும்ன்ற எண்ணம் இருந்தாவே போதும், அதை தவிர வேற ஒண்ணும். அப்போ இங்க சொல்லப்படுது, சொல்ல தன் கண் மலம் கழுவார் வந்து சார்தலினால். அப்ப என்ன சொல்ற? மாணிக்கவாசக பெருமான் சொல்றார், தங்களுடைய மும்மலங்களை அறுக்கிறார். ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம். இந்த 3 மலத்தை நம்ம கூட கடவுள்கிட்ட கேட்கும் பொழுது என்ன கேட்கணும்? சுவாமி, இந்த 3 மலம் எந்த ஜென்மத்திலையும் கூட்டுறாரு, இந்த 3 மலத்தை என்னிடத்துல இருந்து அறுத்து எரிஞ்சு, இந்த 3 மலம் என்னை எப்பொழுதும் என்னை எங்க பண்ணக்கூடாது, இந்த ஆள் மனசுல கூட வந்து ஒட்டிக்க கூடாது அப்படின்னு கேட்கணும். அதனால இங்க சொல்றார், எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்து. அப்ப என்ன பண்ணார்? சிவபெருமானுடைய மேல இருக்கக்கூடிய சிவலிங்கம் என்கின்றது மட்டும்தான் சிவபெருமான். கீழே இருக்கக்கூடிய ஆவுடை என்று சொல்லக்கூடியது அம்பாள். நிறைய பேருக்கு வந்து சிவலிங்க சொரூபம் மட்டும்தான் தெரியும், அது சிவபெருமான், அது மட்டும் தெரியும். ஆனா கீழே இருக்கக்கூடிய ஆவுடை என்பது அம்பாள்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவர் இருப்பது அர்த்தநாரீஸ்வர கோலம். சிவலிங்க சொரூபமே என்ன கோலம்? அர்த்தநாரீஸ்வர கோலம். கீழே இருப்பது ஆவுடை, அது அம்பாள். மேல இருக்கக்கூடிய சிவலிங்க சொரூபம் மட்டும்தான் சிவபெருமான். ஆனா பெரும்பாலும் நமக்கு அது தெரியாது. சிவனுக்குள்ளேயே சக்தி ஒளிந்திருக்கிறாங்கன்றது தெரியாது. ஆனா தனியா பக்கத்துல அம்பாள் இருப்பான். எல்லா கோயிலையும் பாருங்க, தனியா பக்கத்துல அம்பாளை வச்சிருப்பான். ஆனா அவள் உருவம் எப்படி இருக்கும் என்பதை காட்டுவதற்காக அந்த ரூபத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனா சிவனுக்குள்ளேயே சக்தியும் அடங்கி இருக்கிறது என்பது உண்மை. அதனால இங்க சொல்ற, எங்கள் பிராட்டியும் எம்போனும் போன்றி செய்து. பெண்கள் எல்லாம் இப்ப நீராடுறதுக்கு போயாச்சு. அப்படி போகிற பொழுது அந்த நீராடுகிற பொழுது எப்படி இருக்கும்னா, இந்த மடுவில் போய் நீராடுறோம், அது எப்படி இருக்கணும்னா, இந்த பூக்கள்ல தேனீக்கள் வந்து தேனை எடுக்கிற பொழுது ஒன்றோடு சேர்ந்து ஒட்டி இருக்கா, அப்படி இருக்கணும். இறைவனோட நாம சேர்ந்து அதுக்கடுத்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, செங்கமல பையும் போதால் அங்கம் குறுகினத்தான். இந்த நீங்க நிறைய பறவைகளை பாருங்களேன், கூட்டம் கூட்டமா தான் போகும். ஏதோ 1 2 தான் தனியா அப்படி பிரிஞ்சு போவோம். அதால என்னன்னா, ஒண்ணு அதால வேகமா பறக்க முடியாம இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா பசியினுடைய தன்மையா இருக்கலாம், இல்லைன்னா கருவை முட்டையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பறவையாக இருக்கலாம், இல்லைன்னா அது குஞ்சுகளுக்கு எங்கேயாவது இறை கிடைக்குமா என்று தேடி கொண்டு செல்லலாம். அதனால அந்த பறவை மட்டும் கொஞ்சம் தனித்திருக்கும். இல்லைன்னா கூட்டத்தோட கூட்டமாதான், கூட்டத்தோட கூட்டமா. அப்போ இங்க சொல்லும்போது அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால், இந்த அரவம் என்று சொல்லக்கூடிய பாம்புகள்,
அதனுடைய சந்ததியை வளர்ப்பதற்காக ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைகிறது. அத சந்ததியை வளர்க்கிறது. நம் பக்தி கூட எப்படி இருக்கணுமா, எப்படி இருக்கணுமா, ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைகிறதல்லவா அந்த அரவம் பாம்பு. அது மாதிரி இறைவனும் நாமும் பின்னி பிணையணுமா பக்தியில. நாம அப்படியே லிஸ்ட் கொடுத்தோம். என்ன லிஸ்ட்? என் பையன் நல்லா படிக்கணும், படிப்பு முடிச்ச உடனே அவன் ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும், அப்புறமா பார்த்தீங்கன்னா என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், ஏதோ ஒன்று ஆகிறாரு. ஆகி முடிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும், அது கிடைச்ச உடனே ஒரு நல்ல மருமகள் கிடைக்கணும், மருமக கிடைச்ச உடனே ஒரு பேரை கிடைக்கணும், ஒரு பேத்தி கிடைக்கணும், அது கிடைச்ச உடனே அதுங்க வளரணும், அப்புறம் அதுங்க படிக்கணும், அப்புறம் அதுங்களுக்கு வேலை கிடைக்கணும், அதுங்களுக்கு ஒரு கல்யாணம். இப்படிதானே நமக்குள்ள போயிட்டு, இதுக்குள்ளதானே போயிட்டு இருக்கு. நம்ம கேட்கணும்னு அவசியமே இல்லையா. நம்ம பிள்ளைகள் முடிஞ்சிடுச்சு, அதுக்கு அடுத்து நம்ம பேர பிள்ளைங்களுக்கு போகணும். ஏன்? அவனுக்குன்னு அந்த அப்பா அம்மா இருக்கா இல்ல, அவன் கேட்டுப்பான். ஆனா நம்ம விடுறோமா? விடமா. ஏன்? அதான் நம்மளை இழுக்குத பாசம், மாயை இழுக்குத, பந்த பாசத்துக்குள்ள போய் இழுக்குது இல்லையா. அப்போ இந்த பந்த பாசத்தை விடுத்து விட்டு அப்போ உறவுகள் மீது எந்த அளவுக்கு பந்த பாசத்தை காட்டோமோ அதே பந்த பாசத்தை ஆண்டவன் மீது காட்ட வேண்டும். ஆனா காட்டுறோமா? காட்டுறோமா? அதுதான் இங்க சொல்லுகிறார். எங்கள் பிராட்டியும் எங்கோனும் பூண்டு செய்து பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் அங்க சொல்றாங்க. இப்போ சிவலிங்க சொரூபத்துக்குள் சக்தி இருக்கிறாள்னு சொன்னேன். அவங்க இருவரும் என்றைக்கும் எப்பொழுதும் என்ன ஆகிறதுல பிரிவது கிடையாது. ரெண்டு பேருக்குள்ள பிரிவினை கிடையாது. அதுபோல நாம் இந்த நீரில் நீராடுகிற பொழுது இறைவா எப்படி உன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அந்த உமையை பிரிவதில்லையோ, பராசக்தியை பிரிவதில்லையோ, பார்வதியை பிரிவதில்லையோ, அதுபோல எங்கள் பக்தியும் உன்னை விட்டு பிரியக்கூடாது, நாங்களும் உன்னை விட்டு பிரியக்கூடாது. பிரார்த்தனை பண்ணுங்க. எங்க இந்த பாவை நோம்பு நோப்பதற்கு நீராடுறோம் பாருங்க, அங்கேயே வேண்டிக்கணுமா, அங்கேயே வேண்டணுமா. அப்ப இங்க சொல்லுகிற பொழுது பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்க சிலம்ப சிலம்பு கலந்தார்ப. இந்த கையில போட்டிருக்க வளையல் சுமங்கலியா இருந்தா கண்டிப்பா எல்லா பெண்களும் 2 கண்ணாடி வளையல், கண்ணாடி வளையல். அந்த வளை ஓசை 3 தேவியருக்கு பிடிக்கும். 1 அம்பாள் பராசக்திக்கு பிடிக்கும், 2வது மகாலட்சுமிக்கு பிடிக்கும், 3வது சரஸ்வதிக்கு பிடிக்கும். 3 தேவியருக்கும் பிடித்த ஒரு நம்ம அணியக்கூடிய அணிகலன்கள்ல ரொம்ப பிடிச்சது எதுடான்னா வளையல். இந்த கை வேலை செய்யும் பொழுதெல்லாம் அந்த சத்தம் வரணும். அந்த சத்தம் வந்த உடனே மகாலட்சுமி நினைப்பாள், ஆஹா என்ன மங்களகரம், என்ன மங்களகரம், என்ன மங்களகரம். இப்பெல்லாம் போடுறதே இல்லை. இப்பெல்லாம் போன உடனே எல்லாம் கல்யாணம் ஆகி வளைகாப்பு வரைக்கும் இருக்கும் அந்த வளையல். பிரசவம் ஆயிட்டு கூட அந்த வளையல் அந்த நேரத்துலதான் ஹாஸ்பிட்டல் போனா கைட்டுவான். அதை எங்கேயாவது உடைச்சி வயிற்றுல இதுல குத்திருமோன்றதுக்காக அந்த நேரத்துல ஏன்னா வலி வந்து அவர்கள் துன்பப்படுகிற பொழுது அது உடைந்து கண்ணாடி வளையல் கையில குத்திடுமோ கிழிச்சிடுமோன்றதுக்காக அப்ப கைட்டுவான். ஆனா இப்போ 3வது நாளே அன்னைக்கே கைட்டிடுறான். மறுநாள் பார்த்தா என்னம்மா கையில வளையல காணோம். அது ரொம்ப வெயிட்டா இருக்கு. ஏதோ கல்யாணத்துக்கு மாடனா போட சொன்னாங்கன்னு போட்டுட்டேன் அவளுக்கு. அப்புறம் பார்த்தா என்ன வளையல், தங்க வளையல் போட்டு இருக்கேன். தங்கம் எப்ப வந்தது? இப்ப வந்து. ஆனா மண் வளையல் அப்படி இல்லை. 3 தேவியருக்கும் பிடிக்கக்கூடியது மண் வளையல். 3 தேவியர். அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றாங்க, சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப. அப்ப அந்த கையில வளையல் வந்து சத்தம் கேட்கணும். கேட்டா மகாலட்சுமி 8 லட்சுமி அந்த இடத்துல வாசம் செய்வார்.
அப்படி வாசம் செய்கிற பொழுது நமக்கு என்ன குறை இருக்காது? இல்லை என்கின்ற குறை இருக்காது. இல்லை என்கின்ற வார்த்தைக்கு இடம் இருக்காது. அதனால இங்க சொல்லும் பொழுது இல்லை என்கின்ற வார்த்தைக்கு இடம் இருக்காதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்? பொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க. பொங்கை மார்பகம் பொங்க, அந்த மகிழ்ச்சி அடையும் தெரியுமா? அப்போ மகிழ்ச்சி அடைகிற பொழுது இந்த உடம்பு கொஞ்சம் வெயிட் கூடும், அழுதா வெயிட் குறைவா, வெயிட் கம்மியா. சந்தோஷமா இருந்தா கொஞ்சம் கூடுதலாக காட்டும். எதை? நம்ம உடம்பினுடைய வெயிட். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த மனம் மகிழ்ச்சியா இருக்கிற பொழுது இந்த உடம்பினுடைய வெயிட் என்று சொல்லக்கூடியது கூடுதலாக காட்டும். இந்த முகம் பிரகாசமாக இருக்கும். அகத்தின் அழகு முகத்துல தெரியும். இந்த மனம் சோகமா இருந்துச்சுன்னா இந்த முகம் சோகமாயிருக்கும். அப்போ இந்த உடம்பு சுருக்கம் விடும். என்ன விடும்? சுருக்கம் விடும். அதனால ஆகுமா? அதனால இங்க சொல்லுவது பொங்கைகள் பொங்க. இந்த மனம் மகிழ்ச்சியா இருக்கு, பொங்கைகள் இந்த மார்பகம் பொங்குகிறது. அப்படி பொங்குகிற பொழுது குடையும் புனல் பொங்க. இந்த கையில ரொம்ப வலையில வச்சு கையில எல்லாம் என்ன பண்றாங்க? அடிச்சு, இந்த தண்ணியில போன உடனே என்ன பண்ணுவாங்க? அடிச்சு அதுல விளையாடி அதை கையில கலகலன்னு தள்ளி விட்டு, அதுக்கப்புறம் மேல இருக்கிற தண்ணியை கீழே, கீழே இருக்கக்கூடிய தண்ணியை மேல, ஒருவர் மேல ஒருவர் அந்த தண்ணியை தூக்கி அடிச்சு அப்படி விளையாடுகிற பொழுது பூம்புணல் இவங்க போய் இறங்கின உடனே ஏற்கனவே அது தழும்பு இருக்கு. ஏன்? ஐப்பசி கார்த்திகை இந்த 2 மாசத்துல நல்ல மழை பெஞ்சிருக்கு. இந்த 2 நல்ல மழை பெஞ்சிருக்கிறதுனால அந்த குளம் அப்படியே நிறைஞ்சி இருக்கு. ஒரு 30 பெண்கள் ஒரேடி அந்த குளத்துக்குள்ள இறங்கினா என்ன ஆகும்? தண்ணி வந்து மேல வடியும். அதனால புனல் பொங்க, அது பொங்குகிறது. பொங்குனா என்ன ஆகும்? இப்போ பாத்திரத்துல அரிசி கழுவி வச்சா பொங்குமா? இல்லையா? சாம்பார் கொதிக்க வச்சுட்டு இருப்போம், உப்பு கம்மியாச்சுன்னா பொங்குமா? பொங்குதானே? அது மாதிரி இங்க பொங்குகிறது. அப்படி பொங்குறதுனால பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேரோர் எம்பாவாய். அப்பனா என்ன அர்த்தம்? ஆணவமலம், கண்மமலம், மாயாமலம் என்று சொல்லக்கூடிய 3 மலத்தை அறுக்க வல்லவன் சிவபெருமான். அந்த அறுக்க வல்ல சிவபெருமானை மார்கழி மாதம் 30 நாளும் நோம்பிருந்து அவன் நாமத்தை சொல்லி, அந்த நீராடுகிற பொழுதிலிருந்தே அவன் நாமத்தை சொல்லி அவன் திருவடியை சிந்தித்து அவன் கூடவே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அம்பாளையும் நினைத்து அப்படி நீராடுகிற பொழுது நினைத்தோமே ஆனால் நம் வாழ்க்கையில் ஆணவ மலம் இருக்காது, கண்ம மலம் இருக்காது, மாயா மலம் இருக்காது, பிறவி துன்பம் இருக்காது. என்ன துன்பம்? பிறவி துன்பம் இருக்காது அப்படின்னு சொல்லி 13வது பாடலை நிறைவு செய்கிறார். அதற்கு பிறகு 14வது பாடல்ல சொல்றார், காதார் குலை ஆட, பைம்பொன் கனல் ஆட, கோதை குழல் ஆட, வண்டின் குலாம் ஆட, சீத புனல் பாடி, சிற்றம் பலம் பாடி, வேத பொருள் பாடி, அப்பொருளாம் மா பாடி, ஜோதி திறம் பாடி, சூழ் கொன்றை தார் பாடி, ஆதி திறம் பாடி, அந்தமா மா பாடி, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளைதன் பாத திறம் பாடி ஆடேரோர் என்பார். எத்தனை திருவடியை சொல்றாங்க? எத்தனை திருவடி? முதல்ல சொல்ற பாருங்க, காதார் குலை ஆடு. எது? இந்த சிவபெருமான் இருக்காரு, ஞான சம்பந்தருக்கு பால் கொடுக்க அம்பாள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஞான சம்பந்தருடைய அப்பா வந்து கேட்டாரு, கொஞ்சம் ஒட்டிட்டு இருந்தது அந்த பால். அடடா, எங்க யாரு கொடுத்தா அந்த பால்? ஏன்? எங்கேயோ யாரோ கொடுத்த பால் அந்த குழந்தை குடிச்சுட்டா தீட்டு பட்டுடுமேன்றதுனால யார் கொடுத்த பாலுங்க சொன்னார், தோடுடைய செவியன். அர்த்தநாரீஸ்வரன் ஒரு காதுல தோடு. யாரு? அம்பாள் போட. அப்ப அம்மா வந்துக்கிறான்னு அர்த்தம். தோடுடைய செவியன் விடை ஏறி ஓ பூ வெண்மதி சூடி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன்.
வேற எதையாவது கவர்ந்திருந்தா பரவாயில்ல, திருடன்றார். ஏன் திருடன்? எதையும் திருடல சுவாமி, அப்பா என் உள்ளத்தை திருடுனார்ப்பா. உள்ளம் கவர் கல்வன். அப்ப தோடுடைய செவியன் அவர் பாடுறார். இங்க காதார் குலை ஆட. இந்த பெண்கள் எல்லாம் அணிந்திருக்கக்கூடிய காதில் இருக்கக்கூடிய அந்த கம்பல் என்று சொல்லக்கூடியது சிவபெருமானை நினைத்து பாடி பரவசமாகி அந்த புனல் என்கின்றதுல நீராடுகிற பொழுது அது காதுல ஆடுகிறது, அந்த தோடு ஆடுகிறது. காதார் குலையாட பைம்புண் கணல் ஆட, பைம்புண் கணல் ஆட, கோதை குழல் ஆட. பெண்களே, காதுகள்ல அணிந்திருக்கக்கூடிய தோடு ஆட, உடம்பில் பசும்பொன் கலன்கள் ஆட. எது? நாம எல்லாம் அணிந்திருக்கக்கூடிய தங்க நகை இருக்கு இல்லையா, அந்த நகையோட தான் போய் அங்க நீராடுறாங்க. அப்படி நீராடுகிற பொழுது அது எல்லாம், ஆஹா இவங்க மட்டும்தான் சிவபெருமானை பார்க்க போறாங்களா, நாமும் தானே சிவபெருமானை பார்க்க போறோம்னு அந்த அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆபரணங்கள் ஆடுதான். மாணிக்க வாசகரை போன்று உலகத்தில் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கு. இவர் பாடுறது ஒரு ஆண், ஆனா பெண்களுக்கு என்ன நடக்கும் என்பதை தானே உணர்ந்து அனுபவித்து ஆடுவதாக நினைத்து சொல்றார். ஆண்டாள் பிராட்டியார் பாடினால்னா ஒரு பெண்ணுக்கு என்ன தன்மை இருக்கும்னு அந்த அம்மாவுக்கு இயற்கையாகவே தெரியும். ஆனா ஒரு ஆணுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா எப்படி தெரிஞ்சு சொல்ற? எப்படி சொல்ற? இறைவன் கொடுத்த ஞானம். யார் கொடுத்த ஞானம்? இறைவன் கொடுத்த அறிவு. அதை வச்சு சொல்றார். கோதை குழலாட வண்டின் குலாமாட. இந்த கூந்தல்ல பூக்கள் வச்சுருக்கா, அதுல எப்பயும் செடியில தாங்க வண்டுகள் போய் முக்கியம். ஏன்? பூப்பதற்கு கொஞ்சம் நிமிஷத்துக்கு அப்புறம் பூர்த்த உடனே அதுல தேனீக்கள் இருக்கும். அதை எடுப்பதற்காக அந்த தேனீக்கள் போகும். தேன் பூக்கள்லயே தேன் பூச்சிக்கு கொடுக்காத ஒரு பூ இருக்கு. யாருக்காவது தெரியுமா? தேன் அது கூட கொடுக்கும், அதுவும் கொடுக்கும், எல்லா பூவும் கொடுக்குது. செண்பக பூ என்று சொல்லக்கூடியது மட்டும் கொடுக்காது. செண்பக பூ மட்டும் கொடுக்காது. அது என்ன பண்ணுமா, இறைவனுக்கு மட்டுமே அந்த தேன் போய் நேரா போய் சேரணுன்றதுக்காக இந்த வண்டுகள் போய் உட்கார்ந்த உடனே அது இப்படி மூடி, அந்த வண்டு தேனை குடிச்சு 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 மூச்சு முட்டி அது வெளியில வர முடியாம அந்த செண்பக பூக்குள்ளேயே இறந்து. வண்டுக்கள் தேனீக்களுக்கு தேனை கொடுக்காத ஒரே பூ எதுடான்னா செண்பக பூ. வேற எல்லா பூவும் கொடுக்கும், இதை ஒரு பூ மட்டும் கொடுக்காது. ஆனா இப்ப செடியில இருந்து தேனை வண்டு குதிச்சா பரவாயில்லன்னு சொல்லலாம். பெண்கள் கூந்தல்ல இருக்கக்கூடியதுல இருக்கான். ஏன் இருக்கு? அவங்க நீராட போனாங்கல்ல, அங்க ஆயிரக்கணக்கான தாமரை மலர்கள் மலர்ந்து கொண்டிருந்ததல்லவா, அதுல இருக்கக்கூடிய வண்டுகள் இந்த பெண்களினுடைய கூந்தல்ல போய் உட்கார்ந்துருச்சான். உட்கார்ந்துடு. அதனால இந்த பெண்கள் ஏற்கனவே பூ வச்சுட்டு இருக்காங்க. இப்ப அங்க குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வண்டுகள் எல்லாம் போகிறது. இன்னொன்றையும் சொல்லணும், நம்ம எல்லாம் சிவபெருமானுக்கு 4 திருக்குமாரர்கள் எல்லாருக்குமே தெரியும். 4 திருக்குமாரே. எத்தனை திருக்குமாரர்? 4 திருக்குமாரர். 2 பேரே தெரியும், 2 பேரே தெரியாது. மூத்த பிள்ளை பிள்ளையார், 2வது பிள்ளை பக்கத்திலேயே இருக்கார். அவர் 2வது பிள்ளை, 2வது பிள்ளை அவர் இல்லை, இவர் 4வது பிள்ளை. மூத்த பிள்ளை பிள்ளையார், 2வது பிள்ளை கால பைரவர். யாரு? கால பைரவர். அவர் தான் எல்லா கோயில்லையும் பூஜை முடிச்சிருவாங்க. அட்டஜாம பூஜை என்று சொல்லக்கூடிய இரவு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா கால பைரவருடைய காலடியில தான் சாவி வைப்பாங்க. அவர்தான் காவல். 2வது பிள்ளை விநாயக பெருமானுக்கு யானை தலை கொண்டு வந்தவர்.
அதே மாதிரி பிரம்மாவினுடைய ஒரு தலையை கிள்ளி எறிந்தவர். அதுக்கு முன்னாடி 5 தலை இருந்தது பிரம்மாவுக்கு, இப்பதான் 4 தலை. ஆரம்பத்துல 5 தலை இருந்தது. சிவபெருமானுக்கும் 5 தலை இருந்தது. அதுல இருந்தது ஒரு யாகத்துக்கு போயிட்டு வந்து உட்கார்றதுக்குள்ள சிவபெருமான் உட்கார்ற ஆசனத்துல பிரம்மா உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்ததுனால கர்வம் வந்துட்டு அவருக்கு. அப்ப போய் எல்லாரும் கேட்கிறாங்க, இது சிவ ஆசனம், இதுல உட்காரக்கூடாது. நான் வர்றதுக்கு முன்னாடி யார் வேணாலும் இந்த ஆசனத்துல உட்காரலாம். நான் வந்ததுக்கு அப்புறம் சொற்பொழிவாளர்னா அவர் மட்டும் உட்காரலாம். இப்ப கலெக்டருடைய ஆபீஸ் இருக்கு, கலெக்டர் வர்றதுக்கு முன்னாடி குமஸ்தா கூட அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கலாம். கலெக்டர் வந்ததுக்கு அப்புறம் உட்கார முடியாது இல்லையா, எழுந்திருக்கணும் இல்லையா. அந்த பதவிக்கு என்கின்ற ஒரு ஆசனத்திற்கும் ஒரு மரியாதை இருக்கு இல்லையா, அதை கொடுக்கணும். அதனால இங்க கொடுக்க மாட்டேன்னார். உங்க அப்பாவுக்கு 5 தலை, எனக்கும் 5 தலை, நான் எதற்கு 5 தலைன்னார். தமிழ் உச்சரிக்கும் போது கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையா உச்சரிக்கணும். கொஞ்சம் மாறிச்சனாலும் பொருள் அர்த்தம் வேற மாதிரி போயிடும். 5 தலை, நான் எதற்கு 5 தலை, புரிஞ்சுச்சா? நான் எதுக்கு பயப்படணும்? உங்க அப்பாவுக்கும் 5 தலை, எனக்கும் 5 தலை, நான் எதற்கு 5 தலைன்னு சொன்ன அடுத்த வினாடி பார்த்தா தலைதான் இதுல பிரச்சனை. ஏன்னா நமக்கும் சில பேருக்கு கொஞ்சம் படிச்சுட்டா தலைகணம் வந்துருது இல்லையா. இவர் சரஸ்வதியே நாவல குடி வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அதனால கொஞ்சம் வந்துருச்சு. மானா காணா அப்படின்னா என்னது அர்த்தம்? மண்ட கர்வமா தலைகணம் வந்துட்டு ஒரு தலையை கிள்ளி எறிந்தார். யாரு? கால பைரவரை அழைத்து சிவபெருமான் சொல்ல கால பைரவர் ஒரு தலையை கிள்ளி எறிந்தார். அப்போ 2வது முறையாக கால பைரவர் தோற்றம். இப்ப 2வது பிள்ளை கால பைரவர், 3வது பிள்ளை வீரபத்ர சுவாமி. அததான் சொல்ல வந்தேன். 3வது பிள்ளை வீரபத்ர சுவாமி. அது பெரும்பாலும் கர்நாடக மாநிலத்துல அதிகமான வழிபாடு யாரான்னா வீரபத்ர சுவாமிக்கு. உங்களுக்கு எல்லாம் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. வீரபத்ர சுவாமின்னா என்ன உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னா, தலையில தேங்காய் உடைக்கிறத டெலிகாஸ்ட் காட்டுவா டிவியில. அது வேற எந்த கடவுளுக்கும் இல்ல, வீரபத்ர சுவாமிக்கு மட்டும்தான். 3வது கடவுள் தட்சன் யாகத்தை அழித்து தட்சனுடைய தலையை வெட்டி யாக குண்டத்துல போட்டவன். அவருக்கு மனைவி பத்ரகாளி. வீரபத்ர சுவாமி பத்ரகாளின்னு வேறு, வீரபத்ரனுடைய மனைவி பத்ரகாளின்னு வேறு. அவர்கள் 2 பேர். 4வதாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். அப்போ விநாயகர், கால பைரவர், வீரபத்ர சுவாமி, வேலவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். இதுல 3வதாக இருக்கக்கூடிய வீரபத்ர சுவாமி சொன்ன தெரியுமா? நாம ஏன் தமிழ்நாட்டுல அதிகமாக அவரை வழிபாடு செய்வதில்லை அப்படின்னா, இந்த வாயி, இந்த மூக்கு, இந்த காது, இது 3ஐயும் மூடிட்டு தான் ஒரு பூஜை பண்ணும். பேசும் மந்திரத்தை மனசுக்குள்ளேயே உச்சரிக்கும். இன்னொன்று, அவருக்கு படைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் அதனுடைய வாசனையை நாம நுகரக்கூடாது. அது மலரா இருந்தாலும் சரி, சுண்டலா இருந்தாலும் சரி, சக்கர பொங்கலா இருந்தாலும் சரி. இன்னொன்று, நம்ம பேசுகிற பொழுது கூட அந்த எச்சில் கூட உபயோகப்படக்கூடாது. அவ்வளோ பயபக்தியா இருக்கணும். நாம முடியும். ஏன் சுண்டல் அவிச்சாவே நாம வெந்துச்சா வேகலையா, சுவாமி மன்னிச்சுக்கோ, சக்கரை பொங்கல் போட்டோம்னா சக்கரை கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பார்ப்போம்ல. நம்ம சும்மா இருப்போமா? இருக்க மாட்டோம். ஆனா இதெல்லாம் வீரபத்ரே கிடையாது. இதெல்லாம் வீரபத்ர சுவாமிக்கு கிடையாது. இது எதுக்கு சொல்றேன்னா, தேனீக்கள் என்று சொல்லக்கூடியது அந்த தேனை போய் வண்டுகள் குடிப்பதற்கு முன்னதாக பூக்களை பறித்து தொடுத்து அதை சுவாமிக்கு போட்டணும். ஏன்? பூக்களை அர்ச்சித்ததனுடைய புண்ணியமும் கிடைக்கும், தேனால அபிஷேகம் பண்ணதனுடைய புண்ணியமும் கிடைக்கும். 2 கிடைக்கும். தேனால அபிஷேகம் பண்ணா என்ன புண்ணியம்? வக்கீலா வரலாம், ஜட்ஜா வரலாம், டீச்சராக ஆகலாம், IAS IPS ஆக ஆகலாம், சொற்பொழிவாளராக ஆகலாம், நல்ல இசை பாடலாம். இந்த வாயால என்னென்ன தொழில் செய்வோமோ அந்த தொழிலெல்லாம் நல்லா செய்யலாம். தேனால் அபிஷேகம் பண்ணலாம்.
அது கிடைக்கும்னு அர்த்தம். அதனால இங்க சொல்லுகிற பொழுது பாடுக, சீத புனல் பாடி, எங்க கோதை குழல் ஆட வண்டின் குலாம் ஆட சீத புனல் பாடி சிற்றம் பலம் பாடி. சீத புனலாடி எது என்ன பண்றாங்க? இந்த பெண்கள் எல்லாம் குளிர்ந்த நீரில மூழ்குவோம். வண்டுகள் மொய்த்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்திற்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த குளத்துல போய் நீராடுவோம். அப்படி நீராடுகிற பொழுது நம் தலையில் இருக்கக்கூடிய கூந்தலையும் வண்டுகள் வந்து மொய்க்கின்றன. நம்ம தலையிலையும் பூக்களை சூடி கொண்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்து சொல்றாங்க பாருங்க, ஆடும் பொழுது எம்பிரான் ஆடும் சிற்றம் பலம் பாடி. இந்த தில்லையில ஆடுறாரு இல்லையா நடராஜ பெருமான், ஆடுறாரு இல்லையா, அந்த நடராஜ பெருமானுடைய திருவடியை பாடணும். என்ன பாடணும்? ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னல் ஊடு கையலைகள பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுங்க. ஓங்கி உலகளந்தன் பாடுறோம் இல்லையா, அதே மாதிரி உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேண்டியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். என்ன பண்ணணும்? உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அதே மாதிரி பகவானை பாடுற பொழுது ஓங்கி உலகளந்த உத்தமன் வேபாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னல் ஊடு கையலைகளை பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூங்கொழுந்து சீர்த்தமுலை பற்றி வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேனோர் என்பாவாய். ஏன் செல்வம் நிறைய வேண்டும்? வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசு, நீங்காத செல்வம் நிறைக்கும். இத சொன்னா நம்ம வீட்டுல செல்வம் குறை இருக்கா? அங்க அம்பலத்தாடக்கூடியவன் சொன்னா நமக்கு குறை இருக்கா? என்ன கட்டம்? மோட்சம் பிறவி இருக்கா? அதனால இங்க சொல்றார் சிற்றம் பலம் பாடி. அப்போ எல்லா மறைகளை காட்டிலும் சிதம்பர நடராஜ தரிசனம் ரொம்ப சிறப்பு. என்ன சிறப்பு? சிதம்பர நடராஜருடைய தரிசனம் இருக்குங்க. பிறந்தால் திருவாரூர், வாழ்ந்தால் காஞ்சிபுரம், தரிசித்தால் சிதம்பரம் நடராஜ பெருமான், இருந்த இடத்திலிருந்து நினைத்தால் திரு அண்ணாமலை, இறந்தால் முக்தி தரக்கூடிய தலம் காசியும். காசிக்கு நிகரான பதி ராமேஸ்வரம். அப்போ தமிழர்கள் எவ்வளவு சந்தோஷப்படணும்னு யோசி. ஏன் 5 முக்தி தரக்கூடிய தலம் நம்ம ஸ்டேட்ல இருக்கு. பிறந்தா திருவாரூர் நம்ம ஸ்டேட், வாழ்ந்தா காஞ்சிபுரம் நம்ம ஸ்டேட், தரிசித்தால் சிதம்பரம் நம்ம ஸ்டேட், இருந்த இடத்திலிருந்து நினைத்தால் திருவண்ணாமலை நம்ம ஸ்டேட், இறந்தால் முக்தி தருவது காசியம்பதி, காசிக்கு நிகரான பதி ராமேஸ்வரம். வந்துச்சா? நம்ம எல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம். ஏதாவது ஒரு தலத்தை தரிசனம் பண்ணிடுவோமா? ஏதாவது ஒரு தலத்தை எப்போதாவது நினைச்சுப்போமா? ஏதாவது ஒரு தலத்தை கண்டிப்பாக நாம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஏதோ ஒரு தலத்துல வாழ்ந்துட்டு இருக்குமா? எங்கேயோ ஒரு மூலையில என்னைக்காவது இறைவனை நம்ம சிந்திக்காம இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ நம்மளாம் எவ்வளவு புண்ணியமா, நம்மளாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கணும். அதை இங்க சொல்ற சிற்றம் பலம் பாடி வேத பொருள் பாடி. இந்த உலகத்திற்கு வேதத்திற்கு அனைத்தும் பொருளாக இருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி விண்ணும் தவனச் சடைமுடி தாமரையார். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, வல்லக விளக்கது வளரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயம். சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்கிற தீவினை மாலும், சிவசிவ என்கிற தேவரும் ஆவர். சிவ சிவ என்ன சிவகதிதான். அப்ப இதெல்லாம் சொல்லணுமா இல்லையா? அப்ப இங்க சொல்றார் வேதத்திற்கு விழு பொருளாக இருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான். அப்ப என்ன சொல்லலாம்? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தேவாரம் தெரியுதோ இல்லையோ? பன்னிரு திருமுறை தெரியுதோ இல்லையோ? என்ன சொல்லலாம்? எல்லாரும் நமச்சிவாய சொல்லணுமா? அங்க சொல்றார். அடுத்து வேத பொருள் பாடி அப்பொருளாம் மாபாடி உணர்ந்து சொல்லணும்.
என்ன உணரணும்? இறைவனை உணரணும். உணர்வது எப்படி? பக்தி செலுத்த 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 அவன் மேல நம்ம மனம் நம்ம சொல்லும் பொழுது என்ன வரும்? நம்ம கண்ணில் கண்ணீர் வரும். யாரும் சொல்லும் போது நாமாவலி சொல்ல 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 ஆனந்தம் ஆகும். அப்படி ஆனந்தம் ஆக 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 இறைவன் கிட்ட நம்ம போயிட்டே இருக்கும். கிட்ட 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 போயிடும். நிறைய பேர் நினைப்பீங்க துன்பம் நிறைய தராங்க, எங்க கிட்ட போடுறது. நமக்கெல்லாம் நிறைய துன்பம் தராங்க இறைவன். நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? சாமியே கும்பிடாதவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. சாமி கும்பிட்டா நாம தான் நிறைய துன்பம் அப்படிதானே நினைப்போம். ஆனா நம்ம வீட்டு குழந்தை தப்பு செய்தா நாம தண்டிப்போமா மாட்டோமா? தண்டிப்போம் தானே. அப்போ நம்ம வீட்டு குழந்தையா கருதி நாம தவறு செய்கிற பொழுதெல்லாம் சிவபெருமான் நமக்கு தண்டனை என்கின்ற பெயரில் துன்பத்தை தருகிறார். அப்ப நாமெல்லாம் எங்க இருக்கிறோம்? சிவபெருமான் பக்கத்திலேயே இருக்கிறோம். சிவபெருமான் பக்கத்துல இருக்கிறோம். துன்பம் இல்லாம வசதி வாய்ப்புகளோட சுகமா வாழ்றாங்க. அவங்க எல்லாம் எங்கேயோ இருக்காங்கன்னு அர்த்தம், ரொம்ப தொலைவில் இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க எல்லாம் இன்னும் மறுபடியும் பிறந்து அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து அவங்க எல்லாம் கிட்ட நெருக்கத்துக்கு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு அர்த்தம். ரொம்ப பிறவி எடுக்கணும்னு ஒரு அர்த்தம். அப்போ இறைவன் கிட்ட நம்மள வச்சுட்டு இருக்காரு. நமக்கு எவ்வளவு துன்பம் வருதோ அப்பெல்லாம் கிட்ட வச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம். அடிக்கிற அணிகலன் தானே கழுத்துல காதுல மூக்குல வருது. அரைக்கிற மாவு தானே பல வகையில நமக்கு உணவா வருது. நெல்லாவே இருந்தா நாம சாப்பிட முடியுமா? அதை மிஷின்ல கொடுத்து பல வகையில என்ன பண்ணுவாங்க, அடிச்சு துவைச்சு எல்லாத்தையும் எடுத்தாதானே அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், சோறா திங்கலாம். உமியோட இருந்தா சாப்பிட முடியுமா? தொண்டையில போய் விக்கிக்காத. அப்போ நம்மளை பண்படுத்துறாரு என்பது அர்த்தம். இன்னும் சொல்ல போனா மெலீசா ஒரு சோறு பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி 7 முறை பாலிஷ் பண்றான். டைரக்டா அப்படியே வர்றதில்ல. என்ன பண்றா, எல்லாம் தொண்டையில நமக்கு குறுக்க அடைச்சிக்குதுன்றதுக்காக பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி இருக்கிற எல்லா சக்தியும் மிஷின்லயே போக்கடிச்சு கடைசியா செக்கைய தர. ஆனா அதைத்தான் நாம பெருமையா சொல்றோம். எங்க வீட்டுல அரிசி விலை 100 ரூபாய். மெலிசாதான் சாப்பிடும், இல்லைன்னா தொண்டையில வீக்கம். சொல்றமா இல்லையா? சக்கையை சாப்பிடுறதுக்கு பதில் சொல்றமா? அப்போ சாதாரணமா நாம மனித பிறவி எடுத்து உண்ணக்கூடிய உணவையே இவ்வளவு பாலிஷ் பண்ணும் பொழுது இறைவன் நமக்கு துன்பம் என்கின்ற பாலிஷை கொடுத்து கிட்ட சேர்க்கிறார். அவ்வளவுதான் விஷயம். தொண்டையில விஷ்டி கொள்ளாம கிட்ட சேர்க்கிறார். அப்போ துன்பம் தராமேன்னு வருத்தப்படக்கூடாது. இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் கேளுங்க. பகவான் குந்தியை அமுச்சு வச்சார். யாருக்கிட்ட? கர்ணன் கிட்ட போய் 2 வரம் வாங்கியிருந்தான். இங்க குந்தி போனா. கர்ணன் கிட்ட போன உடனே கர்ணனுக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு, உங்க அம்மா வருவாடா இன்னைக்கு ராத்திரி, நீ வாடா உங்க அம்மா கிட்ட. நீ மாடு கூப்பிட்டா வரும், நான் மனுஷன் வரமாட்டேன். மாடு கூப்பிட்டா வரும், நான் மனுஷன் வரமாட்டேன். நீ கூப்பிடுறதுக்கு மாடு கிடையாது, உன் பின்னாடி பா 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 பான்னா வந்துடும். ஆனா நான் வரமாட்டேன், நான் மனுஷன். 6 அறிவு இருக்கு. செஞ்சோக்கு கடன் கழிக்கிறதுக்காக பிறந்திருக்கு. யாருன்னு தெரியாத போதே என்னை அங்க தேசத்துக்கு அரசனாக்கி எனக்கு பட்டத்தை கொடுத்து பதவியை கொடுத்து அந்த புறத்துக்கு எவனுமே அனுமதியை கொடுக்க மாட்டான். எனக்கு அனுமதி கொடுத்துக்கிறான். யாரு? என் நண்பன் ஆர்வியர் தோழன் துரியோதனன். அதனால நீ கூப்பிட்டா நான் வரமாட்டேன் கிருஷ்ணான். இங்க இருந்து போனா போயாச்சு, அம்மாவை சொல்லியாச்சு. இப்ப நம்ம கிட்ட சொன்ன மாதிரி அம்மா கிட்ட சொல்லி இருப்பாருன்னு நினைச்சு இரவெல்லாம் நடந்துட்டு இருக்கான் கர்ணன். எப்படியே நம்ம அம்மா 10 மணிக்கு வந்துருவான் அப்படின்னு. அங்க காவலர்கள் கிட்ட வந்து குந்தியம்மா சொல்ற, நான் உங்க மன்னன் கர்ணனை பார்க்கணும். என் மகன் கர்ணனை பார்க்கணும்னு சொல்லல, உங்கள் மன்னன் கர்ணனை பார்க்கணும்னு சொன்னேன். சொன்ன உடனே இந்த காவலர்கள் போய் சொல்றாங்க, பாண்டவர்களை பெற்றெடுத்த தாய் குந்தியம்மா வந்திருக்கான்னா. கட 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 கடன்னு இவன் ஓடி வந்தா அம்மா வாங்க, பாண்டவர்களை பெற்றெடுத்த தாயே வருகை, இது உங்கள் அரண்மனை, நீங்க கேட்க அனுமதி கேட்கணும்னு அவசியம் வாங்குவாங்க. அவன் எந்த சிம்மாசனத்துல உட்காருவானா அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டான். உட்கார வச்சான், எல்லாம் கேட்டான். அப்புறம் அப்ப எனக்கு ஏதாவது குறை இருக்காடா அந்த அம்மா கேட்டான். ஒரே ஒரு குறையை தவிர எனக்கு உலகத்துல வேற எந்த குறையும் இல்லை. கடவுள் எனக்கு அந்த குறைய வைக்கணும். என்னடா குறை? அப்பமா யாருன்னு தெரியாது. அப்பமா யாருன்னு தெரியாது. ஓ அப்படியா, சரி. இன்னைக்கு அதை தெரிந்து கொண்டு யாரு? நான் தான்.
நான் தாண்டா உன்னை பெற்றெடுத்தவன். அவன் சிரிச்சான். அம்மா ஏற்கனவே 5 பிள்ளைங்களை பெற்றிருக்கிறேன், என்னையும் 6ஆவதா ஆக்கிக்கணும். ஏன்னா என்ன தினமும் வந்து 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 அம்மா யாரு அம்மா யாருன்னு அல்றதை யாராவது உங்ககிட்ட சொல்லி இருப்பாங்க. ஏற்கனவே 5 பிள்ளைங்களை பெற்றோமே, 6ஆவதா இவனையும் பெற்றதாக நினைச்சு சொல்லிடலாம். என் மன ஆறுதலுக்கு தானே நீ சொல்ல வந்திருக்கேன். இல்லடா, சத்தியமா நான் தான் உன்னை பெற்றேன். அப்படியானால் உனக்கு ஒரு சோதனை. என்னடா சோதனை? என்னை பெற்றவ ரொம்ப உத்தமி, மகாமகா புண்ணியவதி. அவ நான் பிறக்கிற பொழுது ஒரு புடவை உடுத்தின்னு இருந்திருக்கான். அதை என் ஆத்துல விடும் போது வச்சு அமிச்சுக்கிறான். என்கிட்ட இருக்கிற பொண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்பட்டு நிறைய பெண்கள் என்கிட்ட பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி ஏமாத்தி விட்டான். அந்த ஆடையை போத்திக்கிட்டா எங்க அம்மா வயசு நான் பிறந்தேன் பத்தியா, அன்னைக்கு எங்க அம்மாவுக்கு என்ன வயசு இருந்ததோ என்ன இளமை இருந்ததோ அதே இளமை இன்னைக்கு வரும். அது மட்டும் இல்ல, நான் பிறந்த அன்றைய தினத்தில் என் தாய் மார்பகத்தில் பால் சுரந்ததல்லவா, அந்த பாலிப்பாவல் திருமார்பகத்தில் சுரக்கும். இதுதான் அப்படின்னு அதை அனுப்பியதை நான் தாண்டா கொண்டாடாம. அம்மா அம்மா வேணாம், அங்க பாத்தியா என்னடா அது எலும்பு கூடாது பொய் சொல்லி அத்தனை பேரும் போத்திக்கிட்டவெல்லாம் எலும்பாக எரிந்து சாம்பலாகி எலும்பு கூடாக இருக்கிறது, அதனால வேண்டாம். எனக்கு தான் தாய் இல்லாத பிள்ளை என்கின்ற தருதலை பட்டம் கொடுத்துட்டாங்க. பாண்டவர்களுக்கு அந்த பட்டம் வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே தகப்பன் இல்லை, இப்ப தாயும் இல்லைன்னா அவனுங்க ரொம்ப உடஞ்சு போயிடுவானுங்க. வேண்டாம். இல்லையடா, நான் உன்னை பெறாதவனாக இருப்பேன், ஆனால் நான் போத்தினா போனாலும் பரவாயில்ல, நீ கொண்டு வந்து கொடுத்தா போத்தினா. அன்னைக்கு என்ன வயசு இருந்துச்சோ அந்த வயசு வந்துச்சு. அன்னைக்கு எப்படி அழகு இருந்தாலும் அந்த அழகு வந்துடுது. அன்னைக்கு என்ன இளமை இருந்ததோ அந்த இளமை வந்துடுது. அன்னைக்கு என்ன பால் மார்பகத்துல சுரந்ததோ இப்ப சுரக்குது. 70 வயசு பிள்ளைக்கு புடிச்சு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது இல்லையா? அதனால பொற்கிண்ணத்தில் புடிச்சு கொடுத்தாடே, அப்பா தாய்ப்பால் கொடுக்காத தருதலையேன்னு உன்னை இனிமே யாரும் சொல்ல மாட்டான்டா, இந்த தாய்ப்பாலை குடிச்சுக்கோ. கிண்ணத்தை கொடுத்தோன்னு அம்மாவையே நேர்ல பார்த்துட்டும் பாதா பெருசு. குடுக்க வேண்டிய வயசுல கொடுத்திருந்தா குடிச்சிருக்கும். இப்ப குடிக்க கூடாத வயசுல குடுக்கிறான். அதை போய் என்னத்தை குடிக்கிற? அம்மா நான் பூஜை பண்ணிட்டு குடிக்கிறேன், பூஜை அறையில கொண்டு போய் அப்படி வச்சுட்டாரு. வச்சதுக்கு அப்புறமா இப்ப அங்க பூஜை அறையில அந்த பால் இருக்கு. பகவான் பார்த்தா இந்த பாலை குடிச்சா பின்னாடியே வந்துருவான். அப்புறம் இவனை எவனை வச்சு கொள்றது? தம்பிங்களோட வந்து சேர்ந்துருவான், தாய் பின்னாடியே வந்துருவான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? தாய்ப்பால் கொடுத்தா தாயினுடைய குணாதிசயம் வரையும் கடைசி வரைக்கும் அம்மாவை என்ன பண்ண மாட்டாங்க, அநாத ஆசிரமத்திலேயோ முதியோர் இல்லத்திலேயோ கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்கன்னு அர்த்தம். இப்பெல்லாம் புட்டி பால் கொடுக்கறதுனால என்ன பண்றா, பாதியிலே விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிடலாம். நீ எங்கேயாவது முதியோர் இல்லத்துல கிடையாது விட்டுறல. இப்போ ஒரு கிண்ணத்துல இருந்தத பூனைன்னா பால் குடிக்கிறது. இது அத்தை பால். பகவான் பூனையா இருந்து தட்டி விட்டார். பகவான் பூனையா போய் தட்டி விட்டார். விட்டு அடுத்த வினாடி பார்த்தார். என்ன பண்றாங்க? அப்பதான் அம்மா என்ன ஏமா ஆத்துல விட்டேன், வரக்கூடாத வயசுல பெற்றுட்டேன்டா, அதனால ஆத்துல விட்டுட்டேன். சரி அம்மா, இப்ப என்ன பார்க்க வந்தது நான் தான் அம்மன் தெரிஞ்சு. ஆமா, அப்போ உன் தம்பிமார்கள் தான் பாண்டவர்கள் தெரிஞ்சு. அப்போ வாக்கு அம்மா, நேத்தைக்கு கூப்பிட்டு இருந்தா வந்திருப்பேன், இன்னைக்கு கூப்பிட்டதுனால வர முடியாது. ஏன்? எனக்காகவே யுத்தத்தை வச்சிருக்கேன். என்னாலேயே யுத்தம் நான் ஜெயிச்சு கொடுப்பேன்ற நம்பிக்கையினாலேயே துரியோதனன் மகாபாரத யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறான். நான் செஞ்சோற்றி கடன் கழிக்க வந்தவன், என்னால வர முடியாது. வேற எத்தனா கேள்வி. அப்ப எனக்கு 2 வரம் கொடு. என்ன வரம்? ஒண்ணுமில்ல, அர்ஜுனனை தவிர மற்ற 4 பேரை கொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா கொல்ல மாட்டேன். நேர் விரோதி அர்ஜுனன். அர்ஜுனன் மீது 2வது முறையாக நாகாசுரத்தை விடமாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடு. 2 வரம் வாங்கியாச்சு. கொடுத்துட்டான். கொடுத்துட்டு இப்ப எடுத்து அடி வைக்கிறான். இப்ப கர்ணன் கேட்கிறான், எனக்கு 2 வரம் கொடுத்தாரு. டேப்பா, பால் ஊட்டியதில்லை, சோறு ஊட்டியதில்லை, தாளாட்டியதில்லை, உனக்கு பெயர் வைத்ததில்லை, பிறந்த அடுத்த வினாடி உன்னை பேடையில் விட்டு விட்ட தாய், என் பிராணனை கேட்டா நான் உனக்காக தரேன்னா. அதெல்லாம் வேண்டாம் தாய், எனக்கு 2 வரம் கொடு. என்ன வேணும்? நான் தான் அண்ணன் என்பதை எக்காரணத்தை கொண்டும் என் தம்பிமார்களுக்கு நான் இறக்கின்ற வரைக்கும் தெரியக்கூடாது. சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா சொல்ல மாட்டேன்.
அடுத்து ஒண்ணு கேட்டார் பாருங்க, அதான் ரொம்ப இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய விஷயம். அம்மா, இந்த உலகத்தையே நான் மறந்தாலும் மறவேன், என் உயிர் பெறுகிற பொழுது நான் தான் உங்கள் மகன் என்று இந்த உலகத்தவர்கள் அறிந்து கொள்ளும்படி உங்கள் மடியில் வளரக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கல, உங்கள் மடியில் இறக்கக்கூடிய பாக்கியத்தையாவது எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டான். எதிரிக்கும் இந்த நிலை வேண்டாம் அப்படின்னு அழுதுட்டே அந்த வரத்தை கொடுத்துட்டு போயிட்டான். போனதுக்கு அப்புறம் நடந்தது தாங்க இப்ப நம்ம கதைக்கு தேவை. என்ன தெரியுமா தேவை? அவ போனா பகவான் கேட்டா, அத்தை வரம் வாங்கினியான்னா, வரம் வாங்கினேன்னா, வரம் வாங்கினேன்னா நீ ஏதோ கொடுத்த போல இருக்கேன்னா, நீ ஏதோ கொடுத்த போல இருக்கேன்னா, நானும் 2 வரம் கொடுத்துட்டு வந்தேன். இல்ல வேற என்னமா கொடுத்தேன்? ஒரு குழந்தை தாய்ப்பால் குடிக்கலேன்னு இருக்க கூடாதுல, அப்படி குடிக்கலன்னா அவனுக்கு நரகம் வரும்னு சொல்லுவான். அதனால பெத்த பாசத்தில் அவனுக்கு பாலை கொடுத்தேன்னா. சரி சரி, ஒரு பெத்த பிள்ளைகிட்ட நான் சொன்னேன்னு போய் வரம் வாங்கிட்டு வந்தீங்களே, உங்களுக்கு என்ன வரம் வேணும் கேளுங்கன்னா, அந்த அம்மா கணவன் தொடாமலேயே மந்திரம் சொல்லிதான் 5 பிள்ளைங்களை பெத்தான். அவ பெத்தது 3, கர்ணனோட சேர்த்த 4. மாத்ராதேவி பெத்ததுதான் நகுல சகாதேவர்கள். ஆனா 5 வரத்தின் மூலியமாக 5 குழந்தைகளை அவருக்கு கொடுத்துட்டார், இறைவன் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த அம்மா கேட்டிருக்கலாம், அடுத்த ஜென்மத்திலேயாவது எனக்கு கணவன் சுகம் வேண்டும், இல்ல நீண்ட ஆயுள் இருக்கக்கூடிய கணவனை கொடுன்னு கேட்டிருக்கலாம். இல்ல என் பிள்ளைகள் துன்பமே படக்கூடாதுன்னு கேட்டிருக்கலாம். இல்ல எனக்கு பிறவி வேண்டாம்னு கேட்டிருக்கலாம். அந்த அம்மா என்ன தெரியுமா கேட்டா, கிருஷ்ணா நான் உனக்கு கேட்பேன், நீ தருவியா? அத்தை அதைதாங்க நானும் கேட்டேன், உனக்கு என்ன வேணுமோ கேள். ஏன் அந்த வைகுந்தத்தை கேட்டாலும் நான் தர சித்தமாக இருக்கிறேன், உனக்கு சேவகம் செய்ய சொன்னாலும் செய்ய சித்தமாக இருக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ கேள்னா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எனக்கு துன்பத்தை கொடு. கை தட்டுங்க. உலகத்துல நாம எல்லாம் கடவுளை பார்த்து என்ன கேட்டு இருக்கிறோம்? ஏண்டா துன்பத்தை கொடுத்த, ஏண்டா துன்பத்தை கொடுத்த, ஏண்டா துன்பத்தை கொடுத்த, இப்படிதானே கேட்டு இருக்கோம். ஆனா குந்தி கேட்டா எனக்கு துன்பத்தை கொடு. இந்த இடத்துல இறைவன் சொல்றாரு, அப்படி ஏண்டா துன்பத்தை கொடுத்த என்று வாய்க்கு வந்தபடியெல்லாம் என்னை ஏசுவார்கள். நீ இருக்கியா, உனக்கு என்ன மனம் கல்ல கேட்பாங்க. ஆனா நீ துன்பத்தை கேட்கிறிய எனக்கு புரியவே இல்லை. இதுவரைக்கும் நானும் கிட்டத்தட்ட 3 யுகம் முடிகிற ஸ்டேஜ். எது? திரேதாயுகம், கிரேதாயுகம், துவாபர யுகம். 3 யுகம் முடிகிற ஸ்டேஜ், துவாபர யுகம் முடியுது. இந்த 3 யுகமாக என்னிடத்தில் ஒருவரும் இந்த வரம் வாங்கியதே இல்லை. என்னிடத்துல யாரும் இந்த வரம் வாங்கல. இந்த வரம் எதனால கேட்டீங்க அத்தேன்னா, அப்ப குந்தி அம்மா சொன்னா இந்த வார்த்தை என்ன தெரியுமா சொன்ன? நான் இன்பமா இருந்தா உன்னை மறந்து வேண்டாம், நான் இன்பமா இருந்தா உன்னை மறந்து வேண்டாம். துன்பம் கொடுத்தாதானே நான் ஏண்டா துன்பத்தை கொடுத்தேன், ஏண்டா துன்பத்தை கொடுத்தேன்னு சதா சர்வகாலம் உன்னையே நான் நினைத்து கொண்டிருக்கலாம் அல்லவா, அதனால் எனக்கு துன்பத்தை கொடு என்று கேட்டார். அதைத்தான் இங்கேயும் மாணிக்க வாசக பெருமான் சொல்றார். என்ன சொல்றார்? சீத புனலாடி சிற்றம் பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாம் மா பாடி ஜோதி திறம் பாடி. அப்போ அந்த இறைவனை நாம அடைய வேண்டுமானால் நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, துன்பம் 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 என்று நினைக்கிறோம். இல்லை, அந்த துன்பம் இருந்தால் மட்டும்தான் நாம இறைவனை நினைக்க முடியும். இன்பமா இருந்தால் நினைக்க மாட்டோம். இன்னொன்று, துன்பத்தை கொடுக்கிறார் அப்படின்னா நாம எல்லாம் கிட்ட இருக்கிறோம். யார்கிட்ட இருக்கிறோம்? இறைவன் பக்கத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம பிள்ளைய தாங்க நாம தண்டிக்க முடியும், ஊராம் பிள்ளைய போய் தண்டிக்க முடியாது. நாம் எல்லாம் சிவ பெருமானுடைய பிள்ளைகள், அதனால் நம்மை இறைவன் தண்டிக்கிறார். இறைவன் நமக்கு ஆசை என்பதை அறுப்பதற்காக தண்டிக்கிறார். நீங்க ஆசையை குறைச்சி பாருங்க, தண்டனை வரவே வராது, துன்பம் வரவே வராது. இறைவன் கொடுத்தது ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு நினைச்சா நமக்கு என்ன வராது? துன்பம் வரவே வராது. ஆனா இறைவன் கொடுப்பதை காட்டிலும் மாயைக்குள் சிக்கிக் கொண்டு அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் என்று கேட்பதனால தான் நமக்கு என்ன வருது? துன்பம் வருகிறது. அதைதான் இங்க சொல்றார். ஜோதி திறம்பாடி சூழ் கொன்றை தார் பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மா பாடி வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பேய் வளைதன் பாதம் திறம்பாடி ஆடேலோர் என் பாவாய்.
சிவனை பாடும் பொழுது தனியாக பாட வேண்டாம், அந்த அம்பாலையும் சேர்த்து பாட வேண்டும். என்ன பாடணும்? ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டவெல்லாம் பொத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை புவியடங்கு காத்தாலை அங்கையில் பாசாங்குசமும் கல்லு கரும்பும் வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவு தரும், நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும், நல்லென எல்லாம் தரும். உலகத்தில் எத்தனை கோடி நல்லது இருக்கோ அத்தனை கோடி நல்லதும் யார் தருவாங்க? அம்பாள். ஏன்னா நம்மை ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கும் பெற்றவை யாரு? அம்மா. இந்த ஜென்மத்துக்கு ஒரு அம்மா தான். நம்ம எடுக்கக்கூடிய அத்தனை ஜென்மத்திற்கு யார் அம்மா? அம்மை அப்பர். யாருக்கு அம்மை அப்பர்னு பேர்? யாருக்குமே கிடையாது. சிவபெருமானுக்கு தான் அம்மை அப்பர்னு பேரு. அதனால இங்க சொல்லும் பொழுது பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பேய் வளைதன். யாரவ? பேய் வளையல் போட்டிருக்க அம்பாள். அப்ப அவளையும் சேர்த்து பாடணும். சிவபெருமான மட்டும் பாடணும்னு இல்ல, அவளையும் சேர்த்து பாடி பாதத்திறம் பாடி ஆடேலோர் எம்பாவாய். அப்பனா என்ன அர்த்தம்? அம்பாலையும் சேர்த்து பாடினா அவன் நமக்கு என்ன கொடுப்பாதான்? என்ன கொடுப்பா? கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு பாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிடி இயலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாராத கிண்டி மாறாத வட்டையும் கடைகள் பாராத உடையும் தொலையாத நிதியும் கோணாத போரும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அடையாளி அறிவிலும் ஆயனது தங்கையே ஆதிக்கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாமியே அருள்வாமியே அபிராமியே 16 வகையான செல்வத்தை தருவாளாம். யாரவே? அந்த அபிராமின்னு சொல்லக்கூடிய அம்பாள். அதனால சிவபெருமானை பாடுகிற பொழுது, அந்த நீராடுகிற பொழுது அம்பாலையும் சேர்த்து பாடினோமே ஆனால் அந்த சிவனும் மகிழ்ச்சி அடைவார், அந்த அம்பாலும் மகிழ்ச்சி அடைவார். இருவரும் மகிழ்ச்சி அடைந்தால் நமக்கு என்ன குறை இருக்க போகிறது அப்படின்னு இந்த பாடல்ல நிறைவு செய்கிறார் மாணிக்க வாசக பெருமான். நாம் திருப்பாவை திருவம்பாவை என்ற தொடர் சொற்பொழிவை நாளையோடு நிறைவு செய்ய இருக்கின்ற காரணத்தினால் நாளை இதில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.